நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற டெட் எக்ஸாம் பேப்பர் 1, 2க்கு ரெண்டுத்துக்குமே நீங்க 7ஆம் வகுப்பா படிக்க வேண்டியது அவசியம். சோ இன்னைக்கு நம்ம 7ஆம் வகுப்பு முதல் இயல்ல இருக்கிற தமிழ் கேள்விகளை பார்க்க போறோம். தேர்வு நோக்கில ஒரு 30 கேள்விகள் தினந்தோறும் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 7வது இயல் 7வதுல முதல் இயல். நேற்றுக்கே வீடியோ போட்டிருக்கணும், கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால தான் வீடியோ போட முடியல. கேள்விக்கு போயிடலாம். முதல் கேள்வி, தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார்? பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். பகுத்தறிவுன்னு வந்ததால பெரியாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டு கூடாது. ஓகேங்களா? பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யாருன்னு பார்த்தோம்னா உடுமலை நாராயண கவியவரை பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னும் அழைப்பாங்க. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உடுமலை நாராயண கவி. ரெண்டு டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞர் பகுத்தறிவு கவிராயர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, உடுமலை நாராயண கவி, அவரு இல்ல. அடுத்ததான் பாருங்க, பகுத்தறிவு கவிஞர், மக்கள் கவிஞர், இதெல்லாம் இருக்கு. ஆன்சர் என்னன்னா நாமக்கல் கவிஞர். ஆக்சுவலான ஆன்சர் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞரோட சிறப்பு பெயர் என்ன? காந்திய கவிஞர். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி, காந்திய கவிஞர். இந்த மாதிரி சிறப்பு பெயரை கொடுத்துட்டு கூட கேள்விகள் வரலாம். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, காந்திய கவிஞர். அடுத்து பாருங்க, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உலவாகும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா நன்னூலை சார்ந்தது. இந்த பாடல் வரி நன்னூலை சார்ந்தது. அடுத்த கொஸ்டின், பேசுவதும் கேட்பதும் மொழி, ஒரு மொழியோட ஒரு மொழியில பேசுறதும் கேட்கறதும் தான் முதல் நிலை. ஒரு மொழியோட முதல் நிலை எதுன்னு கேட்டாங்கன்னா ஒண்ணு பேசுறது, இன்னொன்னு பேசுறது கேட்கிறது. அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார்? யாருன்னு பாருங்க, நாட்டுப்புற இசையோட எளிமையை கையாண்டு அதற்கேற்ற மாதிரி கவிதைகளை எழுதியிருப்பார். யாருன்னா இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தா அதே பகுத்தறிவு கவிராயர், அதாவது உடுமலை நாராயண கவி ஐயா. ஓகேங்களா? நாட்டுப்புற இசையோட எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே. ஓகேங்களா? நம்ம பாருங்க, என்றது நம்ம நினைக்கிறது, எண்ணப்படுறது, கனவு காண்பது, இது எல்லாமே மொழிதான்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இக்கூற்று யாருடையது? யாருன்னா மூவா, அதாவது மு வரதராசனார். இங்க என்னனாலும் சரி, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது, இப்படி எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா அதாவது எல்லாமே மொழி அப்படின்னு சொன்னவரு மூவா. அடுத்த கொஸ்டினை பாருங்க, பழமொழியை பூர்த்தி செய்க. அடைமழை விட்டாலும், நிறைய முறை இந்த பழமொழியை நம்ம பேச்சு வழக்கிலே நிறைய இடத்துல பயன்படுத்துவோம். அடைமழை விட்டாலும் இலை மழை விடாது, கிளை மழை விடாது, தூரல் மழை விடாது, இதெல்லாம் வராது. ஆன்சர் என்ன? செடி மழை விடாது. ஓகேங்களா? எளிமையான ஒரு கேள்வி. உயிர் தொடர் குற்றியலுகிற சொற்களுள் தவறானது எது? பாருங்க, உயிர் தொடர் குற்றியலுகிற சொற்கள்ல தவறானது எது? பாருங்க, அரசு, இது உயிர் தொடர் குற்றியலுகும். கயிறு, இதுவும் உயிர் தொடர் குற்றியலுகும். வரலாறு, இதுவும் உயிர் தொடர் குற்றியலுகிறோம். ஆறு என்பது உயிர் தொடர் குற்றியலுகிற சொல் அல்ல. அப்போ உயிர் தொடர் குற்றியலுகிற சொற்கள்ல சாரி நண்பர்களே, கொஞ்சம் உடல்நிலை முடியல. ஓகேங்களா? ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆறு. அடுத்த கொஸ்டினை பாருங்க, திணை எத்தனை வகைப்படும்? நம்ம 5 திணைகள் பார்த்திருப்போம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு. இங்க ஆப்ஷன்ல 5 இல்லை. அப்போ அதை தவிர்த்து வேற என்ன திணைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு உயர் திணை, இன்னொன்னு அக்ரிணை. அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 2, உயர் திணை, அக்ரிணை. அடுத்த கொஸ்டின், போனாலஜி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். போனாலஜி அப்படின்னாலே என்னன்னா ஒலியியல். ஆன்சர் ஒலியியல். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், தன் மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம். ஓகேங்களா? இகரம்னு வந்தாலே அது என்னத்துக்கு போயிடும்னா குற்றிய லிகரம். ஓகேங்களா? லீ சொல்லும் போது ஈ வருதுங்களா? சோ இதுதான் ஆன்சர், இகரம். ஓகேங்களா? குற்றிய லீகரம். ஓகேங்களா? நம்ம சொல்லும் போது ஈ சவுண்ட் வருதுங்களா? சோ இதுதான் ஆன்சர். தன் மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் என்னன்னா குற்றிய லிகரம். ஓகேங்களா? குற்றிய லிகரம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், எந்த எழுத்துக்கள் இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகிற சொற்கள் இல்லை? ஓகேங்களா? எந்த எழுத்துக்கள் இறுதியாக அமைகிற
இடைத்தொடர் குற்றியல் உகர சொற்கள் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சூடு ரு இந்த 3 எழுத்துக்கள் இறுதியாக அமைகிற இடைத்தொடர் குற்றியல் உகர சொற்கள் இல்லை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், பழமொழியை நிறைவு செய்க. பாடி பாடி குத்தினாலும் அரிசி பதற ஆகுமா? ஓகேங்களா? என்ன வரும்? இது வராது. அரிசி நெல் ஆகுமா? இதுவும் முழுமையடையாது. நெல் அரிசி ஆகுமா? இதுவும் வராது. பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா? ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். இவ்வரிகள் யாருடையது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செந்தமிழை செழுந்தமிழாய் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்தாலே பாரதிதாசன். ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியார்னு போட்டக்கூடாது, பாரதிதாசன். செந்தமிழ் செழுந்தமிழ் ஞாபகம் வச்சுக்கோங்க. செந்தமிழ செழுந்தமிழா மாத்திரம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின், பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் பெரிய வேறுபாடு இருந்தால் இடையே பெரிய அளவுல வேறுபாடு இருந்தால் அதை இரட்டை வழக்கு. ஓகேங்களா? இரட்டை வழக்கு அப்படின்னு அழைக்கப்படும். அடுத்த கொஸ்டின், நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்களில் தவறானது எது? ஓகேங்களா? அவர் எழுதின நூல்கள்ல தவறானது எது? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மலைக்கல்லன், சங்கொலி, நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா? இது உன் கதை இல்லை என் கதைன்னு வரணும். ஓகேங்களா? ஆன்சர் என்னன்னா இதுதான். தவறானது எது? இதுதான். மலைக்கல்லன், சங்கொலி, என் கதை, நாமக்கல் கவிஞர் பாடல்கள். இதெல்லாம் தவறானது. உன் கதைன்னு இருக்கு. ஆக்சுவலான ஆன்சர் என் கதை. அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவை எவை? கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவை எவை? ஓகேங்களா? நண்பர்கள் யாராவது டெஸ்ட் எழுதாம ஸ்ட்ரெயிட்டா கீ ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல கொஸ்டின் பேப்பர் இருக்கு. டெஸ்ட் எழுதிட்டு இந்த கீ ஆன்சர் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது. ஓகேங்களா? மொழியோட உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர். ஆமாம், மொழியோட உயிர் நாடி எதுன்னு பார்த்தோம்னா பேச்சு மொழி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் ஆகும். ஓகேங்களா? அப்போ இதுவும் கரெக்ட் தான். பேசுபவரோட உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம், இது எல்லாம் தான் பேச்சு மொழியோட சிறப்பு கூறுகள். கொஸ்டின்ல தவறானவை அவைன்னு கேட்டிருக்காங்க. இதுல ரெண்டுமே கரெக்டா இருக்கு. சோ இவற்றில் தவறு ஏதும் இல்லை. அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவை எவை? பேச்சு மொழியில் பிறமொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறவில்லைன்னு இருக்கு. ஓகேங்களா? பாருங்க, பேச்சு மொழியில பிறமொழி சொற்கள் இடம்பெறவில்லைன்னு இருக்கு. நம்ம பேச்சு மொழியில தான் நிறைய பிறமொழி சொற்களை பயன்படுத்துறோம். எழுதும் போது கூட அதற்கான தமிழ் சொல் ஏதாவது இருந்தா போட்டு எழுதுவோம். அதுவே பேசும்போது பார்த்தோம்னா எக்கச்சக்கமான இந்த எக்கச்சக்கம் கூட பிறமொழி சொல் தான். இப்படி நிறைய சொற்களை நிறைய பிறமொழி சொற்களை நம்ம என்ன பண்றோம்? பயன்படுத்துறோம். சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே தவறு. எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மை பேணப்படுகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எழுதும் போது சரியா எழுதிடுவோம். ஆனா பேசும்போது நிறைய ரொம்ப நம்ம பிறமொழி சொற்களை தான் பயன்படுத்துறோம். அப்போ ஆன்சர் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1 மட்டும் தவறு. அடுத்ததா, நெடில் தொடர் குற்றியலுகிற சொற்களுள் தவறானவை எவை? நெடில் தொடர் குற்றியலுகிற சொற்கள்ல தவறானது எது? பாகு, மாசு, ஆறு, இது எல்லாமே என்னன்னு பாருங்க. நெடில் இருக்குங்களா? பா, மா, ஆ, இது எல்லாமே நெடில். இது கயிறு என்பது நெடில் தொடர் குற்றியலுகிற சொல் அல்ல. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், ஆர்த்தோகிராஃபி என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? பாருங்க, ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா எழுத்திலக்கணம். ஆர்த்தோகிராஃபினா எழுத்திலக்கணம். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஆர்னித்தாலஜி அப்படின்னா பறவை பற்றிய படிப்பு. ஓகேங்களா? இது ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? குற்றியலுகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை. பாருங்க, குற்றியலுகரம் தற்போது உரைநடை வழக்கில் இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்னன்னா கூற்று 1, 2 சரி. ஓகேங்களா? இந்த குற்றியலுகரம் குற்றியலிகம் ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. நான் தனியா வேணா இது ரெண்டுத்துக்குமே கிளாஸ் எடுத்து போடுறேன். ஓகேங்களா? டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாச்சும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதை நான் சிம்பிளிஃபையா எப்படி படிக்கலாம், குற்றியலுகரம் குற்றியலிகரத்தை எப்படி நம்ம எளிமையா படிக்கலாம் அப்படின்றத ஒரு கிளாஸ் என்ன போடுறேன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், தனக்குரிய ஓசையில் இருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம். பாருங்க, உகரம்னு வந்துச்சு. சோ என்னவா இருக்கும்? குற்றியல் உகரம். லூ சொல்லும் போது ஊ வருதுங்களா? சோ அப்ப இது குற்றியல் உகரம். அதுவே
இகரம்னு வந்துச்சுன்னா லீ, ஓகேங்களா, லீ ஈ வருதுங்களா சவுண்ட்ல, அதுக்கு போடணும். அதுவே உகரம்னு வந்தா குற்றிய லூ, ஓகேங்களா, லூல தான் வரணும். ஓகேங்களா, அப்ப ஆன்சர் குற்றிய லுகரம். அடுத்ததா வன் தொடர் குற்றிய லுகர சொற்களுள் தவறானவை எவை? ஓகேங்களா, வன் தொடர் ஒண்ணு இல்ல வல்லினம், ஓகேங்களா, அதுல தவறானது எது பாருங்க. பாக்கு, பற்று, 9ன்னு இருக்கு, ஓகேங்களா, இது தவறான வன் தொடர் குற்றிய லுகர சொல். அப்ப ஆன்சர் என்ன? ஆன்சர் என்னன்னா இதுதான். நண்பர்கள் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, உடம்பு உண்மையிலே முடியல, ஒன்னும் முடியல, பட் கொஸ்டின் டெஸ்ட் கண்டினியூஸா போயிட்டு இருக்கு, கேப் விழுந்துடக்கூடாது அப்படின்னா, ஓகேங்களா, எனக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தும் கூட உங்களுக்காக கிளாஸ் போட்டுட்டு இருக்கேன், ஓகேங்களா. சோ நண்பர்கள் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். அடுத்த கொஸ்டின், ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை, ஓகேங்களா, டேஷ் என்பர்னு வரணும். ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றிய லுகரம் அப்படின்னு அழைக்கணும், ஓகேங்களா. ஓசையே குறையாது, ஒரு மாத்திரை அளவுல முழுமையாவே ஒலிக்கும். இது குற்றிய லுகரம், குற்றிய லுகர சொற்கள்லாம் மாத்திரை அளவுல குறைந்து ஒலிக்கும், ஓகேங்களா. ஏதாச்சும் வீடியோ வேணா சொல்லுங்க, நான் வேணா போடுறேன், ஓகேங்களா. கீழ்காணும் பழமொழியை பூர்த்தி செய்க. கார்த்திகை மாசம், இது ஒரு டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின், ஓகேங்களா. நம்மளுக்கு பாக்குறதுக்கு எளிமையாக இருக்கலாம், டிஎன்பிசில ஒரு குரூப் 4 எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின். கார்த்திகை மாசம் டேஷ் கண்ட மாதிரி, ஓகேங்களா, மழையையா, நட்சத்திரத்தையா, வெயிலையா, பிறையா அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி, ஓகேங்களா. சிம்பிளான இருக்கும், இந்த மாதிரி பழமொழி எல்லாம் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா சிம்பிளா இருக்கும், நம்ம கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிடுவோம், மாத்தி வச்சிருவோம், ஓகேங்களா. இன்னொரு பழமொழி சொல்றேன் பாருங்க. தண்ணீர் டேஷ் ஆனாலும் அணைக்கும், ஓகேங்களா. இதுல என்னென்ன ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க, இதுவும் டிஎன்பிசில வந்த கொஸ்டின் இது, இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கரெக்டா ஆப்ஷன் ஞாபகம் இல்ல, பட் என்னன்னு சொன்னா கலங்கிய நீர், இந்த மாதிரி ஏதோ ஆப்ஷன் இருந்துச்சு, ஓகேங்களா. கலங்கிய நீர், ஓகேங்களா, அழுக்கு நீர், அடுத்ததா வெந்நீர், இப்படிலாம் ஆப்ஷன்ல இருந்துச்சு, ஓகேங்களா. வெந்நீர், அடுத்ததா ஏதோ பச்சை தண்ணீர், அது மாதிரி ஏதோ இருந்துச்சு, ஓகேங்களா. கரெக்டா ஆப்ஷன் ஞாபகம் இல்ல. தண்ணீர் டேஷ் ஆனாலும் அணைக்கும், என்ன ஆன்சர்னா வெந்நீர் ஆனாலும் அணைக்கும். நம்ம என்ன நினைப்போம், அழுக்கு நீரா இருந்தா கூட அழிக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம், பட் ஆன்சர் என்னன்னா வெந்நீர், ஓகேங்களா. புத்தகத்துல இருக்கிறதெல்லாம் இல்லாதது இல்ல, பட் தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, ஓகேங்களா. எளிமையா ஒரு மார்க் நம்மளே அறியாம லூஸ் ஆயிடும், ஓகேங்களா. ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, இந்த பழமொழியை கூட இப்படி கூட கேள்விகள் கேட்கலாம். அடுத்த கொஸ்டின், எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியோட எத்தனையாவது நிலை, ஓகேங்களா. நம்ம பார்த்தோம் பேசுறதும் கேட்பதும் மொழியோட முதல் நிலை அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி எழுதுறதும் படிக்கிறதும் என்னன்னு பார்த்தோம்னா மொழியோடைய இரண்டாவது நிலை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் நிலை என்னது, பேசுவதும் கேட்பதும். அதுவே இரண்டாவது நிலை என்னன்னா எழுதுறது படிக்கிறது, ஓகேங்களா. எழுதுறது படிக்கிறது வந்தா இரண்டாவது நிலை, அதுவே பேசுறது கேட்கிறது வந்தா மொழியோட முதல் நிலை, ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்த வள்ளல் யார்? யாருன்னு பார்த்தோன்னா கும்மன வள்ளல், ஓகேங்களா. ஒருத்தர் உதவி கேட்டு வந்திருப்பாரு, அவர்கிட்ட எதுவுமே இருக்காது, அதனால என் தலையை வெட்டி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு கும்மனர், ஓகேங்களா. இந்த பாடல் ரொம்பவே நல்லா இருக்கும், ஓகேங்களா. 7th ஃபர்ஸ்ட் இயர்ல தான் இருக்கு, ஒரு டைம் வேணா படிச்சு பாருங்க, எல்லாரும் படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா. நல்லா இருக்கும் இந்த பாடல், ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழிடம் தேன்மொழியாம் இவ்வரிகள் யாருடையது? ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க, யாருது, ராமலிங்கனார், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழிடம் தேன்மொழியாம் இவ்வரிகள் ராமலிங்கனாருடைய வரிகள், ஓகேங்களா. யாராச்சும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது, நண்பர்கள் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இருக்கிற நாட்களை கன்சிஸ்டன்சியா கொண்டு போகணும், ஒரு ஷெடியூல் படி நான் படிச்சுட்டே போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப குறைவான ஒரு பிரைஸ்ல தான் இந்த டெஸ்ட் சீரிஸா போட்டிருக்கும், ஓகேங்களா. நிறைய நண்பர்கள் கேட்டதால் தான் டெஸ்ட் சீரிஸே ஸ்டார்ட் பண்ணோம், ஓகேங்களா. நண்பர்கள் யாருக்காச்சும் சேரணும்னு விருப்பம் இருந்தால் கமெண்ட்ல அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், ஓகேங்களா. இல்ல நீங்க டெலிகிராம் குரூப்ல போனாலும் அதற்கான எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும், அல்லது அதற்குனே தனியா ஒரு வீடியோவும் இருக்கும், ஓகேங்களா. 2 டெஸ்ட் பேட்ச் இருக்கு, சுதேசி அடுத்ததா குருபீடம், ஓகேங்களா. இந்த சுதேசி தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்திலையும் காமன், ஓகேங்களா. ரெண்டுத்திலையும் தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் காமன். இது அல்லாமல், ஓகேங்களா, இது அல்லாமல் நீங்க மேக்ஸ் சயின்ஸ்னா குருபீடம் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, அல்லது நீங்க சோசியல் சயின்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா இந்த சுதேசி டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. விலை ரொம்ப கம்மி தான், 300 rupees தான், ஓகேங்களா. நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச் இருந்தாலும் 300 தான், இந்த டெஸ்ட் பேட்ச் இருந்தாலும்
300 தான். ஓகேங்களா? விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம தினசரி தமிழ் பார்த்துட்டு போறோம். நான் போற தமிழ் பார்க்கறதால நீங்க எழுத போற டெஸ்ட்ல தமிழ் உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும். பாருங்க, இப்ப 6th ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துரும் டெஸ்ட் வச்சிருக்கோம். இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு டெஸ்ட் சீரிஸ். ஓகேங்களா? இன்னைக்கு தேர்வு எழுதுற உங்களுக்கு கரெக்டா நீங்க 6th புக் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு எல்லா டெஸ்ட் எழுதிருந்தீங்கன்னா இன்னைக்கு எழுதுற தேர்வு மிக 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 எளிமையா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதற்காக தான் டெஸ்ட் சீரிஸ். ஓகேங்களா? நம்ம அடிக்கடி ரிவிஷன் பண்ணிட்டே இருப்போம். அடுத்தடுத்து என்ன படிக்கணுமோ அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். உங்க விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் இப்பதான் நம்ம சொல்லியிருந்தோம். யாரு? உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா? அடுத்ததா தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா? தந்துதவும் பிரிச்சா ரொம்ப ஈஸி. தந்து கூட்டல் உதவும், தந்துதவும். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான 30 கேள்விகளை பார்த்துட்டோம். 30 கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதில் அளிச்சீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இன்னைக்கு ஈவினிங் அதே மாதிரி 7th 2வது இயலுக்கான கொஸ்டின் பேப்பர் வரும். முடிந்தால் இன்னைக்கு நைட்டே வீடியோ பார்க்கலாம், அல்லது நாளைக்கு இதே மாதிரி காலையில பார்க்கலாம். ஓகேங்களா? உடல்நிலை மிகவும் மோசமா தான் இருக்கு. ஓகேங்களா? டேப்லெட் எல்லாம் போட்டாச்சு, அப்பயுமே சரியாகல. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு நான் டெஸ்ட் சீரிஸை கண்டினியூ பண்ணிட்டே போறேன். ஓகேங்களா? முடிஞ்சா இன்னைக்கு நைட்டு வீடியோ வரும், அல்லது நாளை காலை வீடியோ வரும். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேர்வு சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி இந்த தேர்வுல எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதில் அளிச்சிங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களோட ப்ராக்ரஸை நீங்களே செக் பண்ணிக்கலாம். பல முறை நான் சொல்றதுதான். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஏதேனும் கருத்துக்களோ டவுட்டோ எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? நன்றி. நாளை வீடியோல சந்திக்கலாம். நன்றி.